ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. போதை கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள திமுக ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமை செய்யும் அவல நிலை இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக ஆட்சியில் தமிழ்நாடு எங்கே போகிறது என்று தெரியாத நிலையில் இருப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையான விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். 80 வயது மூதாட்டி 4 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கும் செய்தியை கேட்டு சட்டம் ஒழுங்கு எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன? கண்டிப்பாக தமிழகத்தில் நாளுக்கு நாள் இந்த பாலியல் வன்கொடுமை என்று அதிகரித்து வருவதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்ட்ரா பதிவில் ஒரு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அந்த கருத்துக்களின் முக்கிய நோக்கம் என்னென்று பார்த்தால், போதைப் பொருள் கலாச்சாரத்தில் மூழ்கியுள்ள ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் 80 வயது மூதாட்டியை கூட பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் அவலமானது தமிழகத்தில் தான் திகழ்ந்து வருகிறது. இதற்கு பாதுகாப்பு எங்கே செல்கிறது என்பது குறித்தும் தன்னுடைய எக்ஸ்ட்ரா பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால், கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் 5 வாலிபர்கள் கஞ்சா போதையில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்து வரும் செய்தி அதிர்ச்சியளிக்கிறது என்றும், ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாடு போகிறது என்று தெரியாமல் நிலையே உள்ளது என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இது போன்ற சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடைபெற்றாலும் கும்பகர்ண தூக்கத்திலிருந்து இருக்கும் பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இனியும் போதைப் பொருள் ஒழுக்கமாக சட்ட ஒழுங்கை காக்கவோ நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு துளியும் இல்லை எனும் தன்னுடைய கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். மேலும் 6 வயது சிறுமி முதல் 80 வயது மூதாட்டி வரை அவர்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய அவல சூழலானது தமிழகத்தில் ஏற்படுத்திய இந்த விடிய திமுக ஸ்டாலின் ஆட்சி அரசுக்கு எனது கடும் கண்டனம் தெரிவித்திருப்பதாகவும், இது போன்ற சம்பவங்களுக்கு அடிப்படை ஆதாரமாக உள்ள போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க உறுதுணையாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக சொல்லும் பொம்மை முதலமைச்சர் தமிழக மக்களுக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் எனவும் தற்பொழுது கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி கண்டு கொதிப்படைந்துள்ள மக்கள் இதற்காக தண்டனையும் நிச்சயம் 2026 திமுகவுக்கு இந்த அரசு வழங்கத்தான் போகிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறும் இந்த போதை கலாச்சாரத்திற்கு தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்டும் தற்போது தன்னுடைய எக்ஸ்ட்ரா பதிவில் தன்னுடைய கருத்துக்களையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்தார் என்றும் குறிப்பிடத்தக்கது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி லக்ஷ்மணன்.